வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் கிளாஸ். தேர்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன, அது எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிச்சு இல்லையா, ஹரப்பானா என்ன, மொஹஞ்சதாரோனா என்ன, இப்போ ப்ரெசண்ட்டாக அதெல்லாம் எந்தெந்த இடத்துல இருக்குது, அதோட எல்லை பரப்பு என்ன. ஸோ ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடையும் போது யார் வந்தாங்க? ஸோ ஆரியர்கள் அப்படிங்கிறது அவங்க வந்தாங்க. ஆரியர்கள் காலத்தில் எந்த அளவுக்கு அந்த அவங்களோட பரவல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது. சரி, ஆரியவர்த்தம் அப்படிங்கிற கங்கை சமவெளி வரைக்குமே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சபா சமிதி மூலயமா அவங்களுக்கான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூலயமா வந்து நிர்வாகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். காலப்போக்கில் இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது முடியாட்சி வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா. ஸோ இந்த முடியாட்சி அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரியான ஆரம்பம் இருந்தது? ஸோ ஒவ்வொரு வம்சங்கள் வந்து இருந்திருப்பாங்க. எந்தெந்த வம்சங்கள் வந்து மக்களை வந்து ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் மௌரியர்கள் எப்படி வந்தாங்க, மௌரியர்களுக்கு அடுத்து குப்தர்கள் எப்படி வந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாமே பார்க்க போறது வந்து அரச வம்சங்களை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்களுக்கு இடையில நடந்த அந்த வாரிசுரிமை போர்கள், அவங்க யார் யார் கூட எல்லாம் சண்டை போட்டாங்க, எப்படி வந்து அரசாட்சியை வந்து விரிவுபடுத்தினாங்க, வெளிநாட்டவர் குறிப்புகள் என்னென்ன இருக்கு, கல்வெட்டுகள் என்னென்ன இருக்கு, ஸோ அவங்க சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ். சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம ரியல் ஹிஸ்ட்ரிக்குள்ளேயே நம்ம வந்து போக போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி போடுறது தான் இந்த மகாஜன பதங்கள் அப்படிங்கிறது. அந்த கிமு 6ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வந்துட்டு வேத காலம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ 6ஆம் நூற்றாண்டுல வந்து கனசங்கங்களும் முடியாட்சி அரசுகளும் வந்து ஆரம்பிச்சிச்சு. ஸோ கனசங்கங்கள் அப்படின்னா நிறைய குட்டி குட்டி அரசர்கள் இருப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கும். பட் முடியாட்சி அப்படிங்கிறதுல ஒரே ஒரு அரசர் தான், அவர் சொல்றது தான் வந்து ஃபாலோ பண்ண முடியும் அந்த மாதிரி. ஸோ கனசங்கத்துக்கும் முடியாட்சிக்கும் வந்துட்டு நிர்வாக ரீதியிலான ஒரு கட்டமைப்பு அப்படின்னா இதுதான். ஸோ கனசங்கங்கள் வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 4-5 நம்ம சங்க காலத்துல எடுத்துட்டு இந்த குறுநில அரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல. பட் நம்ம மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த 4 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்து தான் பண்ண முடியும். ஓகேவா. பட் முடியாட்சியில வந்து அப்படி கிடையாது. ஸோ முதலில் எழுச்சி பெற்ற கனசங்கம் எது அப்படின்னா காசி அப்படிங்கிற கனசங்கம் தான். டோட்டலா வந்து 16 கனசங்கங்கள் வந்து இருக்கும். ஸோ அதுல எழுச்சி பெற்ற கனசங்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டோம்னா காசி தான் வந்து எழுச்சி பெற்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல 4 முக்கிய மகாஜன பதங்கள் வந்து இருக்கு. ஸோ என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் எழுச்சி பெற்றது வந்து காசி தான். அந்த அதுலேயும் 4 முக்கிய மகாஜன பதங்கள்ல மகதம் தான் வந்துட்டு லாஸ்டா வந்து ஒரு பெரிய அரசா வந்து உருவாகி இருக்கும். அந்த மகதத்துல இருந்து தான் முக்கியமான அரசர்கள் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. சரியா. ஸோ மகதம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய பீகார் மாநிலம். அவந்தி அப்படின்னு ஒரு கனசங்கம் இருந்தது. ஓகேவா. அது வந்து உஜ்ஜயினி, இப்ப இருக்கக்கூடிய உஜ்ஜயினி. அடுத்து கோசலம் அப்படிங்கிறது கிழக்கு உத்தரப்பிரதேசம். பத்சம் அப்படிங்கிறது கொசாம்பி, இப்ப இருக்கக்கூடிய அலகாபாத். ஓகேங்களா. ஸோ இந்த மகதம் எப்படி எழுச்சி பெற்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ காசி எழுச்சி பெற்றது நமக்கு தெரியும். ஸோ காசிக்கு அப்புறமா மகதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அரசா வந்து எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ மகத அரச வம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா மொத்தம் 4 அரசு வம்சங்கள் இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். இந்த ஹரியங்கா வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம், அப்புறம் மௌரிய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ஒவ்வொரு வம்சத்திலையும் எப்படி வந்து அந்த அரசர்கள் வந்து வந்தாங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரியங்கா வம்சம். ஹரியங்கா வம்சத்தோட முதல் அரசர் யாரு அப்படின்னா பிம்பிசாரர். இதுக்கப்புறம் பிந்திசாரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவாரு. ஸோ பிந்திசாரர் அப்படிங்கிறது வேற, பிம்பிசாரர் அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த பிம்பிசாரர் வந்து புத்தரை வந்து நேரடியா பார்த்ததாகவும் கூறப்படுது. ஸோ நமக்கு தமிழ் புக்ஸ் வந்து படிக்கும்போது நீங்க ஒரு பாட்டு வந்து படிச்சிருப்பீங்க. ஸோ பிம்பிசார அரசர் வந்து ஒரு யாகத்துக்கு வந்து ஆடுகளை வந்து வர சொல்லியிருப்பாரு. ஸோ அப்போ புத்தர் வந்து ஒரு புத்தர் வந்து சொல்ற மாதிரி ஒரு பாட்டு வந்து இருக்கும். நீ எல்லா தப்புமே பண்ணிட்டு எல்லா பாவமும் இந்த ஆட்டோட தலையோட போயிருமா. ஸோ இந்த மாதிரி உயிர்களை பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் வந்து அறிவுரை சொன்ன மாதிரியும் பிம்பிசாரர் வந்து மனம் திருந்தின மாதிரியும் வந்து அந்த பாட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா. அந்த அந்த அரசர் தான் இவர், ஹரியங்கா வம்சத்தை சேர்ந்தவர். சரியா. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம அக்பர் என்ன பண்ணிருப்பாரு. ஸோ அக்பருக்கு முன்னாடியே பிம்பிசாரர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஸோ அரச வம்சத்தை வந்து விரிவுபடுத்தணும், அதோட நிலப்பரப்பை வந்து விரிவுபடுத்தணும்னா போர்கள் மட்டும் இல்ல, திருமண உறவுகள் மூலமாகவும் நம்ம விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவருக்கு வந்து 3 மனைவிகள் வந்து இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா கோசல நாட்டு இளவரசி வந்து திருமணம் பண்ணியிருப்பார். சரியா. மகா கோசால தேவி அப்படிங்கிறவங்க அவங்க பேரு. இந்த மகா கோசால தேவி யாரு அப்படின்னா பிரசன்னஜித் அப்படிங்கிறவங்களோட தங்கச்சி தான் இந்த மகா கோசால தேவி.
ஓகேவா. ஸோ கோசல நாட்டை ஆட்சி பண்ணி வந்த அரசர் வந்து பிரசன்னஜித்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட தங்கையான மகா கோசல தேவிய இவர் கல்யாணம் பண்ணிக்கிறது மூலியமா காசியை வந்து வரதட்சணையா இவருக்கு கொடுப்பாங்க. ஸோ காசி அப்படிங்கிறது இவருக்கு வந்து இணைஞ்சிரும். அதுக்கப்புறம் லிச்சாவி அப்படிங்கிற கணசங்கத்தை சேர்ந்த செல்லண்ணா அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணிப்பாரு. இந்த லிச்சாவி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி குப்தர்கள் கலை படிக்கும் போது நம்ம இதே கணசங்கத்தை பத்தி நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஸோ லிச்சாவியை சேர்ந்த செல்லண்ணா அப்படிங்கிறவங்களையும், அதுக்கப்புறம் வந்து மந்திர நாட்டோட இளவரசியான கேமா அப்படிங்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ இது மூலயமா அவங்களோட அரசு அப்படிங்கிறது விரிவாக்கம் ஆயிருக்கும். சரிங்களா. அவந்தி நாட்டோட நட்பு நாடா சொல்லணும். நம்ம மேல வந்து ஒரு 4 முக்கியமான மகாஜன பதம் அப்படிங்கிறதுல வந்து இந்த அவந்தி அப்படிங்கறது வந்து செகண்டா இங்க சொல்லியிருப்பேன். அவந்தி அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய உஜ்ஜயினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். இந்த அவந்தி நாட்டு அரசரோட நட்பு ரீதியா வந்து பழகிருப்பாரு. பட் இருந்தாலும் தன்னோட இராணுவ நடவடிக்கைகள் மூலமா அவந்தி நாட்டையும் தன்னோட இணைச்சிருப்பாரு. ஓகேங்களா. சோ அப்ப அந்த அவந்தி நாட்டு மன்னனான மகாசேனா அப்படிங்கிறவருக்கு வந்து உடல்நல குறைபாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஸோ மஞ்சக்காமாலை அந்த மாதிரி வந்து நோய் வந்து ஏற்பட்டிருக்கும். ஸோ இவர் என்ன பண்றாருன்னா தன்னோட மருத்துவரான ஜீவக், சரியா, ஜீவக் அப்படிங்கிறவரை வந்துட்டு அனுப்பி நீங்க அவருக்கு வந்து உடல் நலத்தை சரி பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ ராணுவ நடவடிக்கையினால அவரோட நாட்டை இணைச்சாலுமே அவர் மேல இருக்க ஒரு சின்ன ஒரு பாசம், அந்த நட்பு இருந்து அப்படிங்கிறதுக்காக இவரோட மருத்துவரையும் வந்து அனுப்பி வச்சிருப்பார். ஸோ இவர் வந்து புத்தரை பார்த்தவரா நம்பப்படுது. இவரோட தலைநகரம் முக்கியமா வந்து ராஜகிரகம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது வந்து ஹரியங்கா வம்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட தலைநகரமா இருந்தது வந்து ராஜகிர் தான். ஸோ ராஜகிர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ கிர் அப்படின்னா மலைகள் சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறது அதுக்கு பேர். ஸோ ராஜகிரகம் தான் இவங்களோட தலைநகரமா இருந்தது. அதுக்கப்புறம் பிம்பிசாரருக்கு அப்புறம் யாரு வராங்க அப்படின்னா அஜாத சத்ரு. இந்த அஜாத சத்ரு யாரு அப்படின்னா பிம்பிசாரருக்கும் செல்லண்ணா இருக்காங்க இல்லையா. ஸோ லிச்சாவி வம்சத்தை சேர்ந்த செல்லண்ணா அவ தானே கல்யாணம் பண்ணாரு. அவங்களுக்கும் பிறந்தவர் தான் இந்த அஜாத சத்ரு. ஓகேங்களா. இவர் என்ன பண்றாருன்னா பிம்பிசாரரை கொன்னுட்டு தான் ஆட்சிக்கே வந்துட்டு வர்றாரு. ஓகேவா. ஸோ பிம்பிசாரர் புத்தரை சந்திச்சிருப்பாரு. ஓகேவா. ஆனா புத்த சமய மாநாட்டெல்லாம் இவர் வந்து ஏற்படுத்தியிருக்க மாட்டாரு. பட் அஜாத சத்ரு வந்து அவங்க தந்தையை கொலை பண்ணிட்டு வந்தாலுமே இவருக்கு ஒரு எண்ணம் எப்படி இருக்கும்னா இவர் தான் வந்து எல்லாத்துலயும் பெருசு. இவர் வந்து பிம்பிசாரரை கம்பேர் பண்ணும்போது நிறைய ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு வந்து சொந்தக்காரரா இருக்கணும், பெரிய நிலப்பரப்பு வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவருக்கு இருந்திருக்கும். சரி, இவர் என்ன பண்றாருன்னா பிரசன்னஜித்தோட போர் பண்றாரு. ஸோ இதுக்கிடையில பிம்பிசாரரை வந்து அஜாத சத்ரு கொலை பண்ணிட்டார் இல்லையா. ஸோ பிம்பிசாரருக்கு காசிய வரதட்சணையா கொடுத்தவர் யாரு? கோசல நாட்டோட அரசரான பிரசன்னஜித். ஸோ பிரசன்னஜித்தோட தங்கச்சி தானே பிம்பிசாரர் வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் இறந்துட்டதுனால காசியை வந்து வரதட்சணையை வந்து திரும்ப வாங்கிடுவாரு. ஓகேவா. அஜாத சத்ருக்கு எதுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவாரு. பட் அவர் வந்து மறுபடியும் பிரசன்னஜித்து கூட சண்டை போட்டு காசியை வந்து மீட்டிருப்பார். ஸோ பிரசன்னஜித்துங்கிறது வேற யாரும் இல்லை, தன்னோட பெரியம்மாவோட அண்ணன். அப்படிதான் வந்து முறையாகுது அஜாத சத்ருக்கு. ஸோ அவரோட அப்படின்னா இந்த மாமா முறை தானே, பெரியம்மாவோட அண்ணன் அப்படிங்கும் போது ஸோ காசியை வந்து மீட்டு பின்னாடி பிரசன்னஜித்தோட மகளையும் வந்து இந்த அஜாத சத்ரு வந்து திருமணம் பண்ணியிருப்பார். ஓகேவா. அதுக்கப்புறம் லிச்சாவிங்கிறது எந்த ஏரியா? ஸோ செல்லண்ணா, அதாவது தன்னோட சொந்த அம்மாவோட அப்பா வீடு தான் வந்துட்டு லிச்சாவி கணசங்கம் இல்லையா. அந்த லிச்சாவி அரசர்களோட 16 வருஷம் வந்து சண்டை போடுவாரு. சண்டை போட்டு லிச்சாவியையும் மல்லர்கள் அப்படிங்கிற கூடிய ஒரு அரசர்களையும் இவர் வந்து வெற்றி அடைஞ்சு அந்த பகுதியும் தன்னோட நாட்டோட நினைச்சுக்கிடுவாரு. கடைசியில இவர் வந்து புத்த மதத்தை தழுவுறாரு. புத்தரை வந்து பார்த்ததாகவும் நம்பப்படுது. சரிங்களா. ஸோ ராஜகிர் எந்த பகுதியில புத்த மாநாடு ஃபர்ஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னா ராஜகிர் அப்படிங்கிற பகுதியில தான் இவர் யார் கூட்டினாங்கன்னா அஜாத சத்ரு தான் முதல் புத்த மாநாட்டை கூட்டிட்டு. இது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான பாயிண்ட், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேவா. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நீங்க நல்லா பார்த்துக்கணும். அடுத்து அஜாத சத்ருக்கு அப்புறமா வர்றது யாரு அப்படின்னா உதயன் அப்படிங்கிறவர் வந்து ஆட்சிக்கு வருவாங்க. இவர் என்ன பண்றாருன்னா ராஜகிரில இருந்து தலைநகரை வந்து பாடலிபுத்திரத்துக்கு மாத்திருப்பாங்க. பட் அஜாத சத்ருவை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு அவ்வளோ ஃபேம் வந்து இல்லை. ஓகேங்களா. ஸோ உதயனுக்கு அப்புறம் வந்தவங்க அனிருத்தா, முண்டா, அப்புறம் வந்து நாகதசக், இவங்க எல்லாமே வந்திருப்பாங்க. நாகதசக்கு கிட்ட அமைச்சரா வந்து பதவி புரிஞ்சவர் தான் சிசுநாகா அப்படிங்கிறவர். ஓகேவா. ஸோ நாகதச கிட்ட
அமைச்சரா இருந்த சிசுநாக என்ன பண்ணுவாருன்னா, ஸோ நாகதசக் வந்து வலிமை குன்றிய அரசரா இருந்ததுனால அவரை கொன்னுட்டு சிசுநாக அப்படிங்கிறவரு சிசுநாக வம்சம் அப்படிங்கிற ஒன்ன ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா சிசுநாகா. சிசுநாகாக்கு அப்புறம் காலசோகா அப்படிங்கிற அவரோட பையன் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட தலைநகரை மறுபடியும் மாற்றுறாங்க. பாடலிபுத்திரத்துக்கே வந்து மாத்திடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் தான். இவர் வந்து இந்த காலசோகா அப்படிங்கிறவர் தான் 2வது புத்த மாநாட்டை வைசாலி அப்படிங்கிற இடத்துல வந்து கூட்டியிருப்பார். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கூட்டினவர் யாரு அப்படின்னா அஜாத சத்ரு ராஜகிர் அப்படிங்கிற இடத்துல முதல் புத்த மாநாட்டை வந்து கூட்டியிருப்பாரு. 2வது புத்த மாநாடு வந்து காலசோகா அப்படிங்கிறவர் வைசாலி அப்படிங்கிற இடத்துல கூட்டியிருப்பாரு. ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நந்த வம்சம். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த சிசுநாகா டைனசிட்டியில் வரவங்க வந்து கொஞ்சம் வலிமை குன்றியவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் நந்த வம்சம்னு ஒண்ணு ஆரம்பிக்கும். இந்த நந்தர்கள் யாரு அப்படின்னா சத்திரியர்கள் இல்லாத ஒருத்தரால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வம்சம் தான். சத்திரியர்னா யாருன்னா நம்ம வேத காலத்திலே பார்த்தோம் இல்லையா, 4 வர்ணாசிரம முறை வந்து இருந்தது. ஸோ சத்திரியர்கள் வந்து வீரர்கள். ஓகேவா? ஸோ அரசர் அப்படிங்கிறவரும் வந்து ஒரு வீரர். ஸோ சாதாரண ஒரு மனிதனால தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அரசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சத்திரியன் இல்லாத ஒரு குலத்தால தோற்றுவிக்கப்பட்டது தான் வந்துட்டு இந்த நந்த வம்சம் அப்படிங்கிறது. இந்த நந்தர்கள் தான் முதல்ல சாதாரண அரசுல இருந்து பேரரசு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க போனாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரு நந்த வம்சத்தோட ஃபர்ஸ்ட் மன்னர் யாரு அப்படின்னா மகாபத்ம நந்தர். ஸோ இவர் வந்து பிசிஇ அதாவது கிமுன்னு வச்சுக்கோங்களேன், கிறிஸ்து பொது ஆண்டுக்கு முன்னாடி 362ல இவர் வந்து முதல் அரசரா வந்து பதவி ஏத்துக்கிறாரு. இவருக்கு நிறைய பட்டப்பேர்கள் வந்து இருக்கு. ஏக்ராத் அப்படின்னா ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர், அந்த மாதிரி ஏக்ராத் அப்படின்னும், சர்வ சத்ரியாந்தகா அப்படிங்கிற பட்டப்பெயரும் உக்ரசேனன் அப்படிங்கிற பட்டப்பெயரும் யாருக்கு இருக்குன்னா இந்த மகாபத்மனந்தருக்கு இருக்கு. ஸோ இந்த 3 பேரும் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து நீங்க பார்த்துக்கணும். ஓகேவா? ஏக்ராத்னா யாரு, சர்வ சத்ராந்தகா அப்படின்னா யாரு, அதே மாதிரி உக்ரசேனன் அப்படின்னா என்ன, அந்த பட்டப்பேர் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா மகாபத்மனந்தருக்கு. ஓகே, அடுத்து இவரை பத்தின இந்த நந்தர்கள் பத்தின குறிப்பு வந்து யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட அகநானூறு பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த அகநானூர்லயும் குறிப்பா வந்து மாமூலனார் அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் எழுதின அகநானூற்று பாடல்ல நந்தர்கள் வந்து எவ்வளவு சிறப்பா ஆட்சி பண்ணாங்க, அவங்களோட நிலப்பரப்பு என்ன, எப்படி வந்து வளமா இருந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பு வந்து மாமூலனார் எழுதின அகநானூறு பாடல்ல இருக்கு. ஓகேங்களா? இவங்களோட முக்கியமான படையெடுப்பு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா கோசலம் மற்றும் கலிங்க நாட்டின் மீது படையெடுத்திருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த கலிங்க நாட்டுல படையெடுத்தது அப்படிங்கிறதுக்கான சான்று வந்து நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா கலிங்கத்து காரவேலனுடைய ஹதிகும்பா கல்வெட்டு. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கல்வெட்டுல இருந்துதான் இவர் வந்து கலிங்கத்து மேல படையெடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. இந்த ஹதிகும்பா கல்வெட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, உதயகிரி கல்வெட்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இவருக்கு வந்து 8 பேர் மகன்கள் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு? மகாபத்மனந்தருக்கு 8 பசங்க. ஸோ இவர் 1. ஸோ மொத்தம் 9 பேர் இல்லையா? ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து எப்படி சொல்றாங்க அப்படின்னா நவநந்தர்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ நவநந்தர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க யாருன்னா நந்த குலத்தை சேர்ந்தவங்க தான், நந்த வம்சத்தை சேர்ந்த இவரோட பசங்க. சரிங்களா? ஸோ ஹதிகும்பா அப்படின்னு எதுக்கு அது மீனிங், அதோட மீனிங் என்ன அப்படின்னா யானை குகை அப்படிங்கிறது தான் ஹதிகும்பாவோட மீனிங். சரிங்களா? இவங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா நீர் வடிகாலை வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ நந்தர்கள் வந்து நீர் வடிகாலை வந்து அமைச்சாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த நந்த வம்சத்தோட கடைசி அரசர் யாரு அப்படின்னா தனநந்தர். ஓகேங்களா? ஸோ இந்த தனநந்தருக்கும் கௌடில்யருக்கும் ஒரு என்ன சொல்றது ஒரு கிளாஷ் வந்து நடந்திருக்கும். அதாவது என்னன்னா தனநந்தர் வந்து கௌடில்யருங்கிறது வேற யாரும் இல்லை, நம்மளோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூலை எழுதின இவர் தான். சரியா?
ஸோ அவருக்கும் தனநந்தர் வந்து ஒரு ஒரு சின்ன சண்டை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஈகோ. தனநந்தர் வந்து கௌடில்யரை வந்து அசிங்கப்படுத்திடுவாரு, சரியா? ஸோ அப்ப கௌடில்யர் வந்து ஒரு சபதம் போட்டுக்கிறாரு. சாணக்கியர் அப்படின்னு வந்து இவரை சொல்லுவாங்க. நீங்க வந்து கூகுள்ல எல்லாம் சாணக்கியரோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிராமணர் வந்து பின்னாடி வந்து சின்னதா ஒரு குடுமி போட்டுட்டு ஒரு வீரமா ஏதோ ஒண்ணு பேசுற மாதிரியும், ஒரு கோபத்தோட ஒரு முகத்துல இருக்க மாதிரியும், அந்த மாதிரி ஒரு சில போட்டோஸ் எல்லாம் வரும் கௌடில்யர். அவரோட ஆதங்கத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த நந்த வம்சத்தை வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நந்த வம்சமே இல்லாம பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு ஆளை வந்து மன்னரா உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் வந்து சபதம் போட்டிருப்பாரு. ஓகேங்களா? இந்த ஸ்டோரிய சொல்லக்கூடிய ஒரு நூல் தான் முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற ஒரு நூல். இது யார் எழுதியிருப்பாங்கன்னா விசாகதத்தர் எழுதியிருப்பாங்க. சரியா? சோ விசாகதத்தர் எழுதின முத்ரா ராட்சசத்துல வந்துட்டு எப்படி வந்து நந்த வம்சம் முடிஞ்சு அடுத்து ஒரு சாதாரண பிரஜை சந்திரகுப்த மௌரியர் வந்து எப்படி அரசரானாரு, அதுக்கு வந்து கௌடில்யர் அதாவது சாணக்கியர் வந்து எப்படி உதவியா இருந்தாரு அப்படிங்கறத வந்து இந்த முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூல் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ தனநந்தரோட காலம் அப்படின்னு பார்த்தா ஸோ தனநந்தரோட காலம் மட்டும் கிடையாது, தனநந்தரோட அந்த பீரியட்ல இந்த 327ல இருந்து ஒரு 25 இந்த காலகட்டத்துல தான் அலெக்சாண்டரோட படையெடுப்பும் வந்து நடந்திருக்கும். ஸோ வடமேற்கு இந்தியாவில் படையெடுப்பு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். பட் என்னன்னா தனநந்தர் ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பகுதிக்கு அலெக்சாண்டர் வந்து வந்திருக்க மாட்டார். ஓகேவா? அதுக்கு முன்னாடியே அலெக்சாண்டரோட படைகள் வந்து திரும்ப போயிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு முக்கியமான ரீசன் வந்து அலெக்சாண்டரோட அந்த படை பிரிவுல இருக்கக்கூடிய காலாட்படை வீரர்கள் வந்து ரொம்ப சோர்ந்து போயிருப்பாங்க. ஏன்னா அலெக்சாண்டருக்கு வந்து இந்த உலகையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை வந்து இருந்தது. அது மூலியமா நிறைய போர்களை வந்து சந்திச்சுட்டு வந்திருப்பார். சில சில இடங்கள்ல வந்து அலெக்சாண்டர் போய் நின்னாலே வந்துட்டு சண்டையெல்லாம் வேண்டாம், நீங்க உங்களுக்கு கீழே நாங்க ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மன்னர்கள் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. பட் ரொம்ப தூரம் பயணம் பண்றதுனால அந்த வீரர்கள் வந்து ரொம்ப களைப்பா போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நந்தர்கள் கிட்ட வந்து பாத்துட்டோம்னா யானை படை அப்படிங்கறதெல்லாம் இவங்க வச்சிருந்தாங்க. ஸோ யானை அப்படிங்கிறது வந்து யானை அப்படிங்கிற ஒரு மிருகம் வந்து கிரேக்கர்களுக்கு வந்து பரிச்சயம் இல்லாத ஒண்ணு. ஸோ யானையை வந்து பார்த்தோன்னா அதுல பயந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பட் அலெக்சாண்டர் வந்து கண்டிப்பா பயந்திருக்க மாட்டாரு. ஒரு உடல்நலக்குறைவோ இல்ல வீரர்களோட உடல்நலக்குறைவு காரணமா திரும்ப போயிருக்கலாம் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் நம்பப்படுது. சரியா? இந்த கிரேக்க நூல்கள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தனநந்தர் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரம்ஸ் அப்புறம் வந்து சாண்ட்ரேம்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஸோ அக்ரம்ஸ் மற்றும் சாண்ட்ரேம்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாரு அப்படின்னா தனநந்தர் தான். சரியா? ஸோ அதுக்கப்புறம் தனநந்தருக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் சண்டை வருது. இந்த சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறவர் ஒரு சாதாரணவரா இருந்திருப்பாரு. ஸோ அலெக்சாண்டர் வந்து படையெடுப்பு நடந்த காலத்துல சந்திரகுப்த மௌரியர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சின்ன பையனா இருந்தவர் தான். ஸோ அவருக்கும் தனநந்தருக்கும் சண்டை வருது. அதுல சந்திரகுப்தருக்கு உதவுனவர் யாரு அப்படின்னா கௌடில்யர். ஸோ அவரோட ராஜதந்திரங்களை வந்து பயன்படுத்தி தனநந்தரோட அரசு வந்து முடிவுக்கு வந்துடும். சந்திரகுப்த மௌரியர் வந்துட்டு அரசர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் மௌரிய அரசு அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? சந்திரகுப்தர் அப்படிங்கிறது வந்து குப்தர் கிடையாது, இவர் வந்து ஒரு மௌரியர் தான். ஸோ குப்த வம்சத்துல வர சந்திரகுப்தர் வேற, இவர் வேற. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அந்த அலெக்சாண்டர் படையெடுப்பை வந்து பார்ப்போம் நம்ம. அலெக்சாண்டர் அப்படிங்கிறது வேற யாரும் இல்ல, மாசிடோனியா அப்படிங்கிற இடத்தோட அரசர் தான் வந்து அலெக்சாண்டர். இவர் வந்து சின்ன வயசுல இருந்தே உலகையே நம்ம வசத்துக்கு கொண்டு வரணும், உலகம் வந்து நம்ம ஆளணும், உலகத்துக்கே வந்து அரசராகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. ஸோ அது மூலியமா நிறைய படையெடுப்புகள் வந்து நடத்தியிருப்பாரு. ஸோ அலெக்சாண்டர் வந்து படையெடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் சைரஸ் அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து படையெடுத்து வந்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்தியாவில் ஃபர்ஸ்ட் கிரேக்க படையெடுப்பு அப்படிங்கறத வந்து சைரஸ் தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அலெக்சாண்டர் வந்து எந்த காலத்துல படையெடுத்திருக்காரு பாருங்க, கிமு 326ல. ஸோ இந்த காலத்துல இந்தியா வந்து ஆட்சி பண்ணவர் யாருன்னா நந்த வம்சத்தை சார்ந்த தனநந்தர் அப்படிங்கிற கடைசி அரசர் தான் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஃபர்ஸ்ட் படையெடுப்பு இந்திய படையெடுப்பு நடக்கும்போது தட்சசீலத்தோட அரசரான அம்பி அப்படிங்கிறவர் வந்து அலெக்சாண்டரோட மேலாதிக்கத்தை ஏத்துக்கிட்டாரு. சரி, ஓகே, நமக்கு சண்டையெல்லாம் வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்க பேர் சொல்லி நான் ஆட்சி பண்றேன், இந்த நாட்டை வந்து நீங்களே ஆட்சி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார்.
ஓகேவா? அதுக்கப்புறமா போரஸோட போர். ஸோ அந்த ஹைடாஸ்பஸ் போர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஹைடாஸ்பஸ் போர் அப்படிங்கிறது யாருக்கும் யாருக்கும் நடக்கும்னா அலெக்சாண்டருக்கும் போரஸ் அப்படிங்கிறவருக்கும் நடக்கும். இந்த போரஸ் அப்படிங்கிறவர் யாரும் இல்ல, புருஷோத்தமன் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். ஆக்சுவலா கிரேக்க நூல்கள் வந்து இவரை வந்து போரஸ் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ கிரேக்கர்கள் வந்து நமக்கு படையெடுத்துட்டு வர்றாங்க இல்லையா? ஸோ இங்க இருக்கக்கூடிய கிரேக்க இடங்களையும் சாரி நம்மளோட இடங்களையும் நம்மளோட அரசர்களோட பேரையும் அங்க வந்து வேற விதமா குறிப்பிட்டிருப்பாங்க. சரியா? ஸோ இப்ப பெரும்பாலும் போரஸ் அப்படின்னா தான் தெரியுது. ஸோ புருஷோத்தமன் அப்படின்னா புருஷோத்தமன்னா யாரு? அவர் எப்ப அலெக்சாண்டர் கூட சண்டை போட்டாரு? அந்த மாதிரி இருக்கும். இந்த பேரே வந்து பழகிட்டு போரஸ் அப்படிங்கிற பேரு. ஸோ போரஸ் அப்படிங்கிறவர் புருஷோத்தமன். சரியா? இவங்க 2 பேத்துக்கும் இடையில நடந்ததுதான் ஹைடாஸ்பஸ் போர். ஹைடாஸ்பஸ் அப்படிங்கிறது ஜீலம் நதியோட இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக்சுவலா ஜீலம் நதிக்கும் ஃபியாஸ் நதிக்கரைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஹைடாஸ்பஸ் அப்படிங்கிறது. இந்த போர்ல அலெக்சாண்டர் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு. ஆனா போரஸோட வீரம், அவங்க எந்த அளவுக்கு எதிர்த்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து வியந்த அலெக்சாண்டர் வந்து அந்த பகுதியை மறுபடியும் திரும்ப போரஸ் கிட்டே கொடுத்துருவார். சரிங்களா? சோ அதுக்கப்புறம் போற வழியில இந்தியா விட்டு திரும்பி போற வழியில பாபிலோனியா அப்படிங்கிற இடத்துல நோய்வாய்ப்பட்டு அலெக்சாண்டர் இறந்தும் போயிடுவார். சோ அலெக்சாண்டர் படையெடுப்பால என்ன வந்து ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கும் அப்படின்னா, நிறைய குட்டி குட்டி அரசுகள் வந்து இருந்திருக்கும் இந்தியாவுல. இவரோட படையெடுப்பு மூலமா என்ன ஆகும்னா, ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கிறாரு அப்படின்னா, அந்த நிலப்பரப்புக்கு இவர் ஒரு கவர்னரை நியமனம் பண்ணிட்டு அடுத்த போருக்கு போயிடுவார் இல்லையா? சோ அங்க ஒரு சண்டை போட்டு அங்க ஒரு பெரிய நிலப்பரப்பை தன்னோட ஆட்சிக்குள்ள கொண்டு வருவாரு. அங்க ஒரு கவர்னரை நியமனம் பண்ணிட்டு அடுத்த பகுதியை பிடிக்கும். சோ இப்படிதான் வந்து அலெக்சாண்டர் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ நிறைய பேர் இருக்க இடத்துக்கு ஒரு கவர்னர் அப்படிங்கும்போது அலெக்சாண்டரோட பெயர்ல அவரோட ஆட்சியின் கீழே அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆட்சி பண்ணுவார். இதுதான் வந்துட்டு மீனிங் ஆக்சுவலி. அப்போ வந்து ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ பல அரசுகள் வந்து ஒருங்கிணைச்சு ஒரே அரசு கட்டுப்பாட்டுக்குள்ள வந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி வணிக வழி அப்படிங்கிறது வந்து வர்த்தகத்துக்கு மிகப்பெரிய உதவியா இருந்தது. என்னன்னா அலெக்சாண்டர் வந்து கிரேக்கர் இல்லையா? ஸோ அவர் வந்து எந்த வழியை ஃபாலோ பண்ணி இந்தியாவுக்கு படையெடுத்துட்டு வந்தாரோ அதே வழியை ஃபாலோ பண்ணி இந்தியாவோட வர்த்தகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வர்த்தக மேம்பாடு அப்படின்னு வந்து நடந்திருக்கும். ஸோ மொத்தமா 4 மெயினான வர்த்தக வழிகள் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம், தனநந்தரை பீட் பண்ணிட்டு சந்திரகுப்த மௌரியர் வந்து கௌடில்யரோட உதவியோட பேரரசை வந்து நிறுவ வந்துட்டாருன்னு பார்த்தோமா. ஸோ அந்த மௌரிய பேரரசு தான் நம்ம இப்போ டீட்டெயில்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மௌரிய பேரரசு யாரால ஆரம்பிக்குது அப்படின்னா சந்திரகுப்த மௌரியரால தான் ஆரம்பிக்குது. ஸோ மௌரிய பேரரசு இருந்ததுக்கான சான்றுகள் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இவங்க வந்து முத்திரை பதிக்கப்பட்ட நாணயங்களை வந்து பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா? அந்த முத்திரைகள் வந்து ஒரு பிறை நிலா வடிவம், அப்புறம் வந்துட்டு நிறைய வடிவங்கள் வந்து அதுல இருக்கும். சரியா? தெளிவான வடிவங்கள் இல்லாம நிறைய வடிவங்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மௌரிய பேரரசை பத்தி அசோகரோட கல்வெட்டு மூலியமா தெரிஞ்சுக்க முடியும். சரி, அசோகர் அப்புறம் வந்து ஜீனாகத் கல்வெட்டு மூலியமா தெரிஞ்சுக்க முடியுது. நூல்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா முக்கியமா அர்த்த சாஸ்திரம். ஸோ கௌடில்யர் வந்து எழுதினது. இந்த அர்த்த சாஸ்திரம் வந்து ஒரு மிகப்பெரிய, அதாவது இன்றளவுக்கும் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த அர்த்த சாஸ்திரத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது மொத்தமா வந்து பார்த்தா 3 பகுதிகளை கொண்டது. டோட்டலா 10 புக்ஸ் வந்து இருக்கும். 180 பிரிவுகள், சாப்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதுக்கப்புறம் விசாகதத்தர் எழுதினா முத்ரா ராட்சசம். ஸோ இதுதான் என்ன சொன்னோம், எப்படி தனநந்தருக்கும் கௌடில்யருக்கும் இடையில பிரச்சனை வந்தது, கௌடில்யர் வந்து எப்படி சபதம் போட்டு சந்திரகுப்த மௌரியரை ஒரு சாதாரண ஒருத்தரா இருந்தவரை எப்படி அரசரா கொண்டு வராரு அப்படிங்கிற ஸ்டோரியை தான் முத்ரா ராட்சசத்துல வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மாமூலனார் எழுதின அகநானூற்று பாடல் வந்து மௌரியர்களை பத்தியும் சொல்லியிருக்கு, நந்தர்களை பத்தியும் நந்தர்களோட நாட்டோட செல்வ செழிப்பு பத்தியும் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மகாவம்சம், தீபவம்சம், இண்டிகா அப்படிங்கிறது மெகஸ்தனிஸோட ஒரு குறிப்பு. ஸோ இவர் வந்து ஒரு தூதுவனா தான் வந்திருப்பாரு. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு மௌரிய பேரரசு எப்படி இருந்தது அப்படிங்கறத வந்து எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவங்களோட தலைநகரம் வந்து பாடலிபுத்திரம் தான். ஸோ பாடலிபுத்திரம், அதாவது இப்போ இருக்கக்கூடிய பாட்னா அப்படிங்கிறதுல தான் இவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க, தலைநகரை வச்சு ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துல இந்த பாடலிபுத்திரம் வந்து எப்படின்னு இருக்குன்னா, இந்த பாடலிபுத்திரத்துக்குன்னு 64 நுழைவு வாயில்கள் வந்து இருந்திருக்கு. 570 கண்காணிப்பு கோபுரம். கண்காணிப்பு கோபுரம் அப்படின்னா இப்போ ஒரு கோட்டை இருக்குன்னா அதுக்கு வந்து மேல ஒரு உயரமான கோபுரம் வந்து எழுப்பி மேல வந்துட்டு இந்த
நம்ம லைட் ஹவுஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி கட்டிட்டு மேலே ஒருத்தர் நின்று யார் யார் என்னென்ன பண்றாங்க அப்படிங்கிறது வாட்ச் பண்றது. ஸோ தூரத்துல ஏதாவது படையெடுக்கிறதுக்காக அரசர்கள் வந்து வர்றாங்களா, என்ன நடக்குது ஊருக்குள்ள, அது எல்லாமே பார்க்கறது தான் வந்துட்டு இந்த கண்காணிப்பு கோபுரம். ஸோ இதுவே வந்து 570 இருந்திருக்கு அப்படின்னா அப்ப இந்த பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும், 64 நுழைவு வாயில்களோட அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஆட்சி பண்ணவர் தான் ஃபர்ஸ்ட் சந்திரகுப்த மௌரியர். இவர் குப்தர் கிடையாது, மௌரியர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிரேக்க நூல்கள்ல இந்த இவரோட பெயர் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாண்ட்ரிகோட்டஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சாண்ட்ரிகோட்டஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவரோட ஆட்சி காலம் ஸ்டார்ட் ஆனது வந்து கிமு 321 வந்து ஆட்சி வந்திருக்காரு. ஓகேவா. ஸோ செலுக்கஸ் நிக்கோட்டஸுக்கும் சந்திரகுப்த மௌரியருக்கும் ஃபைட்டு வந்து நடக்கும். இந்த செலுக்கஸ் நிக்கோட்டஸ் யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் இருக்காருல்ல அவரோட தளபதி தான் இந்த செலுக்கஸ் நிக்கோட்டஸ். ஓகேவா. ஸோ அலெக்சாண்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு நம்ம பார்த்தோம். ஆக்சுவலா தனநந்தர் ஆட்சி காலத்துல படையெடுக்க வந்திருப்பாரு. பட் அவர் திரும்பி போயிட்டாரு. நந்தர்களோட படையெடுப்பு அப்படிங்கிறது நடக்கல அப்படின்னு பார்த்தோமா. அதுக்கப்புறமா தான் சந்திரகுப்தர் மரியர் வராரு. ஸோ அலெக்சாண்டரோட ஒரு கவர்னரா நியமிக்கப்பட்ட தளபதியா நியமிக்கப்பட்ட செலுக்கஸ் நிக்கோட்டஸ் வந்து சந்திரகுப்த மௌரியரோட சண்டை போடுறாரு. சண்டை போட்டதுக்கு அப்புறமா சந்திரகுப்தர் மௌரியர் தான் வந்து வின் பண்ணுவாரு. வின் பண்ணதுனால இந்த செலுக்கஸ் நிக்கோட்டஸ் வந்து தன்னோட மகளை வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டு பஞ்சாப் பகுதியை வந்து சந்திரகுப்த மௌரியருக்கு வந்து கொடுத்துருவார். ஓகேவா. பஞ்சாப் பகுதியையும் கொடுத்துட்டு ஒரு தூதுவரா மெகஸ்தனிஸையும் அனுப்பி வைப்பாரு. ஸோ மெகஸ்தனிஸ் அப்படிங்கிறவர் யாருன்னா அந்த செலுக்கஸ் நிக்கோட்டஸ் சந்திரகுப்த மௌரியரோட அவைக்கு அனுப்புனா ஒரு தூதுவர் தான். ஓகேங்களா. ஸோ தன்னோட மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அங்க என்ன சுச்சுவேஷன் அப்படிங்கறத வந்து செலுக்கஸ் நிக்கோட்டஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ பாருங்க அவர் வந்து எவ்வளவு விவரமா வந்து ஒரு ஆளை வந்து அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெகஸ்தனிஸ் தான் இண்டிகா அப்படிங்கிற நூலை வந்துட்டு எழுதிட்டு மௌரியர்களோட பகுதிகள்லாம் எப்படி இருந்தது, எப்படி ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிற குறிப்பையும் நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஓகேவா. அதுக்கப்புறமா இந்த சந்திரகுப்த மௌரியர் என்ன பண்றாரு அப்படின்னா சல்கனா அப்படிங்கிற ஒரு சடங்கு. சல்கனா அப்படின்னா என்னன்னா உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா. சமண இவங்க இது வந்து எதோட சடங்குன்னு பார்த்தா சமண மதத்தோட இதுதான் வந்து இந்த சல்கனா அப்படிங்கிறது. ஸோ இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சமண மதம் அப்படிங்கிறது வந்துட்டு இவருக்கு யார் மூலியமா தெரிய வருது அப்படின்னா பத்ரபாகு அப்படிங்கிறவங்க மூலியமா தெரிய வருது. ஓகேவா. நம்ம இதுல நீங்க இந்த மாதிரிலாம் படிக்கும்போது நமக்கு டக்குன்னு அந்த சங்க காலத்துல வர அந்த பத்திரை அப்படிங்கிறவங்க எல்லாம் ஞாபகம் வரணும். இந்த குண்டலகேசி படிக்கும்போது பத்திரை அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாள் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். நீண்ட முடியோட சுருள் சுருளா அவளோட முடியெல்லாம் இருக்கும் பத்திரை. ஸோ சமண மதத்தை சேர்ந்தவள் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஆனா குண்டலகேசி அப்படிங்கிறது அந்த மதம் சார்ந்த நூல் தான். சரியா. ஸோ அப்போ இந்த பத்திர பாகு அப்படிங்கிற சமண துறவினாலமா அவங்க கிடையாது, இவங்க வேறவங்க. சரியா. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பத்திரபாகுங்கிற துறவி மூலியமா தான் சமண மதத்தை யாரு தழுவுறா, சந்திரகுப்த மௌரியர் தழுவுறாரு. அவரோட இறுதி காலம் எப்படி போகுதுன்னா சல்கேனா அப்படிங்கிற மாதிரி அந்த சடங்கு மூலியமா வடக்கிருந்து உயிர் நீத்தம் சொல்லுவாங்க. சாப்பிடாமயே இவர் வந்து தன்னோட உயிரை பிரிச்சுக்கிறாரு. எங்கன்னா கோமதீஸ்வரர் கோயில்ல. ஓகேவா. அதுக்கப்புறமா ஒரு இயல்பான அரசரா, சோ தந்தை இறந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு அரச பதவி யாருக்கு போகுது அப்படின்னா பிந்துசாரர் அப்படிங்கிறவருக்கு போகுது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஹரியங்கா வம்சத்துல பார்த்தது பிம்பிசாரர். சரியா. அது வேற. இது மௌரியர் காலத்துல வர பிந்துசாரர் அப்படிங்கிறவர் வேற. அதுவும் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ இவர் வந்து அஜீவிகா அப்படிங்கிற மதத்தை தழுவுறாரு. ஸோ இவரோட அப்பா சந்திரகுப்த மௌரியர் வந்து சமண மதத்தை தழுவுறாரு. அவரோட பையனான பிந்துசாரர் வந்துட்டு அஜீவிகா மதத்தை வந்து தழுவுறாரு. ஸோ இவரோட காலம் ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா 297 ஆட்சி வந்து பண்றாரு. கிட்டத்தட்ட 25 வருஷம் வந்து ஆட்சி பண்றாரு. ஓகேவா. ஸோ கிரேக்கர்கள் வந்து பிந்துசாரரை வந்து எப்படி மென்ஷன் பண்றாங்கன்னா அமிர்த கதா அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. சரி. அமிர்த கதா அப்படிங்கிறவர் யாருன்னா பிந்துசாரர் தான். இதோட மீனிங் வந்து எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகுது. சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து நிறைய மகன்கள் வந்து இருந்திருப்பாங்க. பிந்துசாரரோட பையன் தான் அசோகர். ஓகேவா. ஆனா மூத்த பையன் கிடையாது. பசங்கள்ல ஒருத்தர் தான் அசோகர்.
ஸோ மற்ற பசங்களை விட அசோகர் அப்படிங்கிறவர் ரொம்ப திறமையானவரா இருந்தாரு. ஆக்சுவலா பிந்துசாரர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பையனான முதல் பையனான சுசீமா அப்படிங்கிறவர் தான் வந்து ஆட்சிக்கு வந்திருப்பாரு. அப்போ வந்து தட்சசீலத்துல ஒரு கழகம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அந்த கழகத்தை சுசீமானால அடக்க முடியாது. அப்போ அசோகர் தான் வந்துட்டு சகோதரனுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கழகத்தையும் அடக்குவாரு. சகோதரர் வந்து இந்த ஒரு எஃபெக்டிவா இல்ல, ஒரு ஒரு நாட்டை வந்து வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு வந்து திறமை இல்ல அப்படிங்கறத நினைச்சுட்டு அசோகர் வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தான வந்து அரசரை வந்து அறிவிச்சுக்கிறவர். சரியா? சோ அசோகர் அப்படிங்கிறவர் எந்த மதத்தை தழுவினார்னா புத்த மதத்தை தழுவி இருப்பாரு. சோ ஒவ்வொரு அரசர்களும் எந்த மதத்தை தழுவுனாங்க அப்படிங்கறது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? இவர் எப்போ ஆட்சிக்கு வர்றாருன்னா 268ல ஆட்சிக்கு வராரு. சோ அரசராகிறதுக்கு முன்னாடி அசோகர் வந்துட்டு உஜ்ஜயினி அப்படிங்கிற பகுதிக்கு கவர்னரா இருந்திருப்பாரு. சோ உஜ்ஜயினி இதோட பிரதிநிதி கவர்னரா வந்து இருந்தவர் தான் அசோகர். சரியா? அதுக்கப்புறமா 1837ல ஜேம்ஸ் பிரின்செப் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த அசோகரோட கல்வெட்டுக்களை வந்து ஆராய்ச்சி பண்றாரு. முக்கியமா இந்த சாஞ்சி கல்வெட்டு. ஓகேவா? இந்த சாஞ்சி கல்வெட்டை ஆராய்ச்சி பண்ணது மூலயமா தான் அசோகர் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்திருக்காரு, அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அசோகர் அப்படிங்கிற ஒரு அரசர் இருந்தது வந்து யாருக்கும் தெரியாது. ஸோ இப்ப தெரியுதா அவங்களுக்கு தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி தொல்லியல் ஆய்வுகள் நடத்தும் போதுதான் நிறைய முக்கியமான அரசர்களை பத்தியும் அவங்களோட பண்பாடு பத்தியும் இந்தியாவோட பழைய கலாச்சாரத்தை பத்தியும் நமக்கு தெரிய வருது. சரிங்களா? சோ கல்வெட்டுக்கள்ல வந்து அசோகர்னு அதிகமா மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ இவர் எப்படி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா தேவனாம் பிரியா, பிரியதர்ஷிகா அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேவனாம் பிரியா, பிரியதர்ஷி அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு யாரை குறிப்பிடுதுன்னா அசோகரை தான் குறிப்பிடுது. சரியா? மஸ்கி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுல தான் இவரோட பெயர் அசோகர் அப்படிங்கறதையே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவரு தான் வந்துட்டு கலிங்க போரை நடத்தினவர். மிகப்பெரிய போர். சரியா? வரலாற்றிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய போர் அப்படின்னா அந்த கலிங்க போர் தான். கிமு 261ல இவரோட 13ஆம் பாறை கல்வெட்டு மூலயமா இந்த கலிங்க போர் அப்படிங்கிறது வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. மொத்தமா வந்து அசோகரோட 14 பெரிய பாறை கல்வெட்டுகள் வந்து இருந்திருக்கும். அதுல 13ஆம் பாறை கல்வெட்டு தான் அந்த கலிங்க போரை பத்தி சொல்லுது. ஸோ இந்த கலிங்க போரை பார்த்துட்டு ஒரு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாரு. ஒரு நிலப்பரப்பை வந்து நம்ம ஆட்சி செய்யறதுக்கு எதுக்கு இத்தனை பேரை நம்ம அழிக்கிறோம், இத்தனை பேரை நம்ம எதுக்காக கொல்லணும், நம்மளால தானே இவ்வளவு பேர் அழிஞ்சு போயிட்டாங்க, அவங்க அழிஞ்சதும் இல்லாம அவங்களோட குடும்பமும் இப்ப வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. சிந்திச்சுட்டுதான் அதுக்காக மக்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறாரு. நான் இனிமே வந்து போர் புரிய மாட்டேன், இனிமே வந்து நம்ம போரை வந்து கைவிட்டுறேன், என்னால இவ்வளவு உயிர்கள் வந்து இறந்து போனதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் போரே வந்துட்டு புரிஞ்சதுக்கு மாட்டாரு. ஸோ அசோகரோட கடைசி போர் அப்படிங்கிறது வந்து அந்த கலிங்கத்து போர் தான். ஓகேவா? இவருக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கும். மகன் வந்து மஹிந்தா, மகள் வந்து சங்கமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மஹிந்தாவையும் சங்கமித்ராவையும் இவர் என்ன பண்ணுவார்னா பௌத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பி வச்சிருவார். சரியா? இதுக்கு அதனாலதான் அவர் வந்து புத்த மதத்தவே வந்து தழுவுறாரு. யாரையும் நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் அப்படிங்கிறது கலிங்க போருக்கு அப்புறம் தான் இவருக்கு வருது. ஸோ வந்து புத்த மதத்தை தான் தழுவணும், யாரையும் துன்புறுத்தக்கூடாது, யாரையும் ஏமாத்தக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்கு வந்து இவர் வந்துடுறாரு. சரியா? அது மட்டும் இல்லாம தர்ம மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு புதிய அதிகாரிகளை வந்து நியமனம் பண்றாரு. எதுக்கு அப்படின்னா இவரோட தம்ம கொள்கை, தம்ம வழி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தர்மத்தின் கொள்கையை பரப்புறதுக்காகவே தர்ம மகா மாத்திரர்கள் அப்படிங்கிற அதிகாரிகளை நியமனம் பண்றாரு. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இவர் தான் பாடலிபுத்திரத்துல 3வது பௌத்த மாநாட்டை கூட்டியவர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு யாரு கூட்டினாங்கன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மாநாடு வந்து சாரி ஹைலைட் ஆக மாட்டேங்குது, இது ஹைலைட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாநாடு யார் கூட்டினாங்க, செகண்ட் மாநாடு யார் கூட்டினாங்க, நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 3வது மாநாடு வந்து பாடலிபுத்திரத்துல யாரு கூட்டியிருப்பாங்க அப்படின்னா அசோகர் வந்து கூட்டியிருப்பார். ஓகே. அடுத்து
அசோகருக்கு வந்து நம்ம 14 பாறை கல்வெட்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ அதுல முக்கியமானதெல்லாம் எது? நம்ம 14 லிஸ்ட் அவுட் பண்ணல. பட் அதுல முக்கியமானது எது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாறை கல்வெட்டுல வந்து உயிர் பலியிடக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா? நீங்க வந்து உயிர் பலியிடக்கூடாது. அடுத்து 2ஆம் பாறை கல்வெட்டுல என்ன சொல்லியிருக்காருன்னா, சோழர், சேரர், பாண்டியர். ஸோ இதுல வந்து சேரர் அப்படிங்கறது வந்து அவர் எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பார்னா, கேரள புத்திரர்கள், சத்தி புத்திரர்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த சத்திய புத்திரர்கள், கேரள புத்திரர்கள் எல்லாமே சேரர்களை குறிக்கக்கூடிய ஒரு வாக்கியம். சோழர், பாண்டியரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அசோகர் வந்து நிறைய படையெடுத்துட்டு வந்தாலும் ஆக்சுவலா இவங்க தென்னிந்தியாவில வந்து படையெடுத்திருக்க மாட்டார். ஓகேங்களா? அப்ப வந்து வலிமையான அரசர்களா சோழர், பாண்டியர்கள்லாம் வந்து இருந்தாங்க. அடுத்து தேர்ட் பாறை கல்வெட்டுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பிராமணர்களோட தாராள கொள்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேவா? 4th கல்வெட்டுல வந்து அகிம்சைய ஃபாலோ பண்ணணும், யாரையும் வந்துட்டு கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து 5th கல்வெட்டுல வந்து 5th பாறை கல்வெட்டுல வந்துட்டு தம்ம மகா மந்திரர்களை வந்து நியமிக்கிறத பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த 7வது பாறை கல்வெட்டுலயும் 12வது பாறை கல்வெட்டு இந்த ரெண்டுத்துலயுமே வந்து அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எல்லா மதத்தையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சகிக்கணும். அதாவது என் மதம் தான் பெருசு, நீ என்னோடதை தான் ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. எல்லா மதமும் ஈக்குவல் தான். மத சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? அடுத்து 13 ஸோ நம்ம சொன்ன மாதிரி 13ஆம் பாறை கல்வெட்டு வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, கலிங்க போர் பத்தி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ மௌரியர்கள் இவங்க தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்னா, மௌரியர்களோட நிர்வாகம்லாம் எப்படி இருந்தது, ராணுவ நிர்வாகம் எப்படி பண்ணாங்க, கிராமம், அப்புறம் வந்துட்டு நாடு, இதெல்லாம் வந்து அதோட நிர்வாக பிரிவுகள் என்ன, அதிகாரிகளோட பெயர்கள் என்ன. ஸோ நம்ம எப்போ ஒரு ஹிஸ்டரி டாபிக் படித்தாலும் ஃபர்ஸ்ட் அவர்களோட நிர்வாகம் என்ன, நிர்வாக பிரிவுகள் எப்படியெல்லாம் அழைக்கப்பட்டுச்சு, என்ன மாதிரியான அதிகாரிகளை வந்து நியமனம் பண்ணாங்க, அதுக்கான சான்றுகள். ஸோ அந்த 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 ஒரு வம்சம் இருந்தது அப்படின்னா அதுக்கான சான்றுகள் நூலா இருக்கலாம், மதச்சார்புள்ள நூலா இருக்கலாம், இல்லை மதச்சார்பற்ற நூலா இருக்கலாம், இல்லை வெளிநாட்டவர்களோட குறிப்புகளா இருக்கலாம், இல்லை கல்வெட்டுகளா இருக்கலாம். இந்த மாதிரி எதுவா இருந்தாலுமே நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்ப மௌரியர்களோட நிர்வாகம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அரசர் தான் எல்லாத்துக்கும் தலைவர். சரிங்களா? அதுக்கப்புறம் மந்திரி பரிஷித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரி சபை அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். இது போக ஒரு புரோகிதர், புரோகிதர்னா ஒரு பிராமணர். சரி, ஒரு பிராமணர் வந்து இருந்திருப்பாரு, ஒரு சேனானி, அப்புறம் ஒரு மகா மந்திரி. இவங்க எல்லாமே வந்துட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மௌரியர்கள் வந்து சிறந்த உளவுத்துறை வச்சவங்களா இருந்திருப்பாங்க. நம்ம முன்னமே பார்த்தோமா, ஒரு தூதுவரா வந்து மெகஸ்தனிஸ் வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ மௌரியர்களோட நிர்வாகம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பரப்பளவா இருந்தது. ஸோ ஒரு இடத்துல நடக்கிறது இன்னொரு இடத்துக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டக்கு டக்குன்னு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நிறைய உளவாளைகள்ல வந்து இது அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. எந்த இடத்துல என்ன பிரச்சனை, எந்த கழகம் வந்தாலும் உடனடியாக அரசுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. அடுத்து இவங்களுக்கு வந்து வரி வருவாய் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா, லும்பினி கல்வெட்டு தான் வந்துட்டு நமக்கு வரி பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுது. ஓகேவா? இந்த லும்பினி கல்வெட்டுல வந்து 2 விதமான வரிகள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒண்ணு வந்து பாலி, இன்னொன்னு வந்து பாகா. இந்த பாலி அப்படிங்கிற கல்வெட்டை நம்ம வேத காலம் படிக்கும் போது நம்ம பார்த்தோம். அதாவது அரசர்களுக்கு தானா வந்து பிரியப்பட்டு மக்களால கொடுக்கப்படக்கூடிய வரிதான் வந்துட்டு பாலி. ஓகேங்களா? ஆனா பின் வேத காலத்துல கட்டாயப்படுத்தி வாங்கியிருப்பாங்க. பட் மௌரியர்கள் காலத்துலயும் அது வந்து ஒரு விருப்பமா கொடுக்கக்கூடிய வரியா தான் வந்து கருதப்பட்டுச்சு. அடுத்து பாகா அப்படிங்கிற வரி, இது வந்து விளைச்சல்ல 6ல் 1 பங்கு வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து வரியா வந்து கொடுத்தாங்க. அதுதான் வந்துட்டு பாகா. ஓகேங்களா? அடுத்து ராணுவ நிர்வாகம்னு பாத்தீங்கன்னா, ராணுவ அதிகாரிகளுக்கு ஊதியம் வந்து பணமா தான் வந்து கொடுத்தாங்க. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ பணமா தான் வந்துட்டு ஊதியம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டுச்சு. அரசர் தான் தலைமை தளபதியா இருந்திருப்பாரு. இவங்க வந்து இந்த படைகள் இருக்குல்ல, கடற்படை, ஆயுதப்படை, காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படைன்னு சொல்லிட்டு இந்த படைகளை வந்து நிர்வகிக்கிறதுக்கு வந்து 6 குழு வந்து இருந்திருக்கும். ஒவ்வொரு குழுக்கும் 5 பேரு. அப்போ மொத்தம் 30 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ இந்த 6 குழுவோட கண்ட்ரோலுக்கு கீழே தான் இந்த படைகள் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நகராட்சி நிர்வாகமும் இதே மாதிரி ஒரு 6 குழுக்கள் இருக்கும். ஒவ்வொரு குழுவுக்கும் வந்து 5 பேர் அப்படிங்கிற விதம். மொத்தமா 30 நபர்கள் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ நகர நிர்வாகத்தை நகரிகா அப்படிங்கிற தலைவர் வந்து அதிகாரி வந்து பார்த்திருப்பார். ஸோ நகர நிர்வாகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நகரிகா அப்படிங்கிறவர்.
ஓகேவா. அடுத்து ஸ்தானிகா, கோபா அப்படிங்கிற அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. இது பின்னாடி நான் சொல்றேன் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றேன் பாருங்க. மகா மாத்திரியர்கள். ஸோ இவங்க யாரு அப்படின்னா செயலாளர்கள், செக்ரட்டரி. இப்போ நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ இதே மாதிரி அவங்களோட கவர்மெண்ட்டுக்கு செயலாளர்கள் வந்து இருந்திருக்காங்க, மகா மாத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சமஹர்த்தா. சமஹர்த்தா அப்படிங்கிறது யாருன்னா நிதி அமைச்சர். ஸோ வரி வசூல் பண்ணி அதோட நிதியை வந்து மெயின்டைன் பண்றவர் தான் சமஹர்த்தா. அடுத்து ஸ்தானிகர். ஸ்தானிகர் யாருன்னா மாவட்ட நிர்வாகம். சொல்ல போனா கலெக்டர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மாவட்ட நிர்வாகத்தை பார்த்துக்கிறது வந்து கலெக்டர். ஸோ மௌரியர்கள் ஆட்சி காலத்துல கலெக்டர் யாருன்னா ஸ்தானிகர். ஓகேங்களா. அடுத்து கோபா. கோபாங்கிறவங்க வந்து மினிமம் 5ல இருந்து 10 கிராமங்களுக்கு ஒரு அதிகாரியா நியமனம் பண்ணுவாங்க. அவங்க தான் வந்துட்டு கோபா. ஓகேங்களா. அடுத்து நகர நிர்வாகம் நகரிகா அப்படிங்கிற அதிகாரி கிட்ட இருந்தது. ஸோ இவங்களோட நாணயங்களை பார்த்தா நம்ம முன்னமே பார்த்தோம். அதாவது அச்சு வைக்கப்பட்ட நாணயங்களை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னென்னலாம் அச்சு வச்சிருப்பாங்கன்னா அந்த நாணயத்துல மயில், அப்புறம் மலைகள் இருக்கிற மாதிரி, பிறை சந்திர வடிவம், இது எல்லாமே வந்துட்டு அவங்க குறியீடா பயன்படுத்தியிருப்பாங்க. மஷாகாஸ் அப்படிங்கிற செப்பு நாணயங்கள். ஸோ மசாக்காஸ் அப்படிங்கிறது வந்து மௌரியர் காலத்துல பயன்படுத்தின செப்பு நாணயம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த நாணயங்களும் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ வணிகம் அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா ஒரு பெரிய அளவுல நடந்திருக்கும். ஏன்னா இவங்க காலத்துல தானே தனநந்தரோட ஆட்சி காலத்துல அலெக்சாண்டர் படையெடுத்து வந்திருப்பாங்க. ஸோ மௌரிய பேரரசு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிருக்கும், அந்த கிரேக்கர்களும் இந்தியர்களோட வணிகம் பண்றதுக்கான அந்த வழித்தடம் அப்படிங்கிறது வந்து அமைஞ்சிருக்கும். இது போக அசோகரும் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ரோடு வந்து போட்டிருப்பாரு. ஸோ அசோகர் வந்து சாலை அமைத்தார், சாலையோரம் மரங்களை வந்து நட்டு வச்சார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுல. ஸோ அந்த மெயினா அந்த ரோடு வந்து எதுக்காக போட்டிருப்பாங்கன்னா வணிக ரீதியான நடவடிக்கைகளுக்காக தான் அந்த சாலைகள் அப்படிங்கிறது வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து சாலை வழின்னு இல்லாம காடுகள்ல தான் காட்டு வழி, மேட்டு வழின்னு நடந்து போய் தான் வந்து வியாபாரம் வந்து பார்த்திருப்பாங்க. அதுல வந்து நிறைய அந்த திருடர்களோட பயம் அப்படிங்கறதெல்லாம் இருந்திருக்கும். ஸோ அதை வந்து அசோகர் வந்து நிவர்த்தி பண்ணியிருப்பாரு, சாலை வந்து போட்டிருப்பாரு. பிளஸ் அதெல்லாம் உங்களுக்கு வருவாயும் கிடைச்சிச்சு. இப்ப நம்ம எப்படி நம்ம ரோடு போனா சுங்க கட்டணம்னு சொல்லிட்டு டோல்கேட்ல வந்து நம்ம பணம் செலுத்திட்டு போறோமோ, அதே மாதிரி அந்த சாலையை வந்து பராமரிக்கிறதுக்காகவும் அரசுக்கு வந்து ஒரு வருவாய் வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்க வந்து வரி அப்படிங்கறத வந்து வசூல் பண்ணியிருப்பாங்க. ரோட் டாக்ஸ் அப்படிங்கிறது அசோகர் காலத்திலே வந்து இருந்திருக்கும். ஸோ வணிகம் நடைபெற்ற இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா காசி, இப்ப இருக்கக்கூடிய பனாரஸ், அப்புறம் வந்து வங்காளத்தை தான் வங்கான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் காமரூபம் அப்படிங்கிறது அசாம், இப்ப இருக்கக்கூடிய அசாம் மாநிலம் தான் வந்து காபரூபம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மதுரையிலயும் வந்துட்டு வணிகம் வந்து நல்லபடியா நடந்திருக்கு மௌரியர்கள் காலத்துல அப்படிங்கிறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சரியா. ஸோ இது வந்து எப்படி நமக்கு தெரியும் மதுரையில அப்படின்னா கௌடல்யர் எழுதினா அர்த்த சாஸ்திரம் மூலியமா. ஸோ அதுல வந்து அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு. ஒரு அரசர் வந்து எப்படி ஆட்சி பண்ணணும், நிர்வாகம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், வரி எப்படி வசூல் பண்ணணும், வணிகம் எப்படி நடக்கணும், இது எல்லாத்தையுமே அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இதோட நமக்கு வந்து மகாஜனபதாஸ், மௌரியாஸ் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாப்டர்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏதாவது டவுட்னா நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இதோட சாஃப்ட் காப்பி வந்து நான் உங்களுக்கு குரூப்ல வந்து அப்டேட் பண்றேன். டிஎன்பிசி சர்க்கார்னு சொல்லிட்டு டெலிகிராம்ல குரூப் இருக்கும், அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.